இப்போ வந்து நம்ம அடாப்டிவ் ஸ்வீப்பில் டிசைன் டைப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ செக்ஷன்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணுவோம். அடாப்டிவ் ஸ்வீப்பில் வந்து நிறைய வந்து செக்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் வந்து ஒரு தடவை ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து டைமென்ஷனில் வேர்டிங் வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து டிசைன் டைப் யூஸ் பண்ணி எல்லாம் வந்து பாசிபிளாக இருக்கக்கூடிய டைமென்ஷன் சேஞ்சஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து சேஞ்சஸ் டைமென்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது வந்து சர்ஃபேஸ் மாடலில் வந்து அது வந்து அப்ளை ஆகும். ஸோ வந்து மாடல் வந்து சேஞ்சஸ் ஆகிடும், இன்ஸ்டண்ட்டாக வந்து சேஞ்சஸ் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து தனித்தனியாக வந்து மாடலை வந்து எடிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து நம்ம டிசைன் டைப்பில் வந்து சர்ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்ட் மாடலையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடாப்டிவ் ஷீட்டில் நான் வந்து ஸ்கெட்சில் ஜஸ்ட் இந்த பிளேன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து டேஞ்சன்சி பண்ணிடுறேன். அதுக்காக வந்து ஜஸ்ட் இந்த கை ட்ரா பண்ணிடுறேன். ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பொசிஷன் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். பெயினில் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஓரியன்டேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கிளாக எடுத்துகிறேன். இப்போ டைமென்ஷன் எடுத்துக்கலாம். லென்த்து வித்து 10 mm, இது வந்து 5 mm கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் நம்ம அடாப்டிவ் ஷீட் ஒன்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம டேரெக்டாக வந்து செக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியும் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். இங்கே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஓகே 2 இருக்கட்டும். கிரியேட் இன் நியூ பாடி இதை எடுத்து விட்ருங்க. ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடாப்டிவ் ஷீட் ஃபஸ்ட்டு வந்து கைடு ப்ரொஃபைல் 10:5 செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ வந்து அடுத்த செக்ஷன் நம்ம இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் பிடிச்சி ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இதில் டைரெக்டாக கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இந்த இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பாயிண்ட் இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வந்து இந்த கைடில் வந்து பாயிண்ட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு செக்ஷன் தேவை, இங்கே ஒரு செக்ஷன் 4 செக்ஷன் இருக்குது. போயிடலாம். செக்ஷன் 1 இதை வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம டைமென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணலை. செகண்ட் செக்ஷனுக்கு வந்து நான் லென்த்து 15, விட்த் வந்து 10, தேர்ட் வந்து 20, வந்து 15, ஃபோர்த் வந்து 5, இது வந்து 2.5.
இப்போ வந்து ப்ரிவ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து சர்ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு டைமென்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதே செக்ஷன்ஸ்க்கு நம்ம டைமென்ஷனை வந்து சேஞ்சஸ் பண்ணி டிசைன் டேபிள் மூலமாக வந்து டைமென்ஷனை வந்து சேஞ்சஸ் பண்ணி எவ்வளோ செக்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ ஸோ டைமென்ஷன் சேஞ்சான செக்ஷன்ஸை வந்து நம்ம டிசைன் டேபிளை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது வந்து இங்கே வந்து டைரெக்டாக வந்து இங்கே டிசைனில் சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ டிசைன் டேபிள் போய்ட்டு create a design table with current parameters values. இது செலக்ட் பண்ணிவிட்டு ஹாரிசான்டல். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நம்ம லென்த்து இங்கே வந்து எல்லா செக்ஷனையும் செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, யூசர் செக்ஷன் 1. இதை 1லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து ஜஸ்ட் நேராக போய்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ நம்ம செலக்ட் பண்ணணும். ரீல்னு கொடுத்தோன்னா இந்த ரேஷியோ ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணணும். ஜஸ்ட்டு நேம் வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நான் டிஃபால்ட் நேமில் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம க்ரியேட் பண்ண அந்த செக்ஷன்ஸோட ஃபஸ்ட் வேல்யூஸ். இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் வந்து இங்கே தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எடிட் டேபிள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சீட் வரும். ஜஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த நம்ம செக்ஷன்ஸ் நேமெல்லாம் தெரியும், நமக்கு வந்து ஈஸியாக வந்து வேல்யூ கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காலமில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த காலம் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் லென்த்து வித்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக வந்து செக்ஷன்ஸ் வேல்யூஸ் நம்ம இங்கே கஸ்டமைஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்து புதுசாக கொடுக்குறதுல நான் வந்து 15 கொடுக்குறேன். இங்கே வந்து 10. நான் வந்து ஒரு 5 வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. 20 15 25 20 இது வந்து 10 5. இது வந்து ரேஷியோ வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு செக்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு செக்ஷனோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 15 இதெல்லாம் சேமாக நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணுறேன் 30 20 20 15 10 5 இங்கே வந்து 1. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் இதை கிளிக் பண்ணோன்னா சேவ் ஆகிடும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டேபிள் வரும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து டிசைன் டேபிள் வந்து ஹேஸ் பீன் மாடிஃபைடு அதே மாதிரி சின்க்ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண அந்த செக்ஷன்ஸ் இங்கே வந்துடும் 2 3. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் இருக்குது. நம்ம செகண்ட் பண்ண பார்த்தீங்களா செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் பண்ண சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இங்கே போனீங்கன்னா டிசைன் டேபிள் இருக்கும்.
இப்போ வந்து அந்த தேர்ட் இது செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் ஓகே. இங்கே வந்து ட்ரீட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டூல்ஸில் ஆப்ஷன் போயிருங்க. இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கணும். டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் கன்ஸ்ட்ரெயின்ஸு, பேராமீட்டர்ஸு, ரிலேஷன்ஸு இந்த மூணுமே அன்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக டிக் பண்ணிடுங்க. டிக்காக இருந்தால் தான் வந்து நமக்கு இங்கே வந்து ரிலேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் ஓகே. ஸோ வந்து நீங்கள் டிசைன் டேபிள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை எனேபிள் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அது போயிடலாம். ஜஸ்ட் ஓகே அப்ளை. இங்கே கொடுத்தாலும் இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்டேஷனே பாருங்கள். மறுபடியும் லாஸ்ட் கொடுக்குறேன், செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து அப்டேட் கொடுத்தா சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸை ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணாமல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து டைமென்ஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இதான் வந்து டிசைன் டேபிள் கான்செப்ட்.